வணக்க நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உண்மை சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு குரல் எப்பவும் கேட்டுட்டே இருக்கா? நான் தான் பெஸ்ட், எனக்கு எல்லாமே தெரியும், என் ஐடியா தான் கரெக்ட்னு சொல்ற ஒரு குரல். இல்லைன்னா ஒரு சின்ன தோல்வி வந்ததும், ஐயோ என் மானமே போச்சு, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நம்மள ஓவரா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு குரல். அந்த குரலுக்கு பேரு தான் ஈகோ. இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் ரயான் ஹாலிடே எழுதின ஈகோ இஸ் தி எனிமி. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு தெரியாமலேயே நம்முடன் போரிடும் ஒரு எதிரியை பற்றியது. அந்த எதிரி வெளியில இல்ல, அந்த எதிரி வேற யாரும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கும் ஈகோ தான். நாம நினைக்கிறோம் ஈகோனா திமிரு, கர்வம்னு. ஆனா நம்ம ஆத்தர் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, ஈகோங்கிறது நம்ம முக்கியத்துவத்தை பத்தின ஒரு தப்பான ஆரோக்கியமற்ற நம்பிக்கை. அது நம்ம திறமையை விட நம்ம இமேஜ பத்தி அதிகமா கவலைப்படும். அது உண்மையை தேடாது, அது தன்னை எப்பவும் சரியா காட்டிக்கத்தான் முயற்சி பண்ணும். இந்த புத்தகம் நம்ம வாழ்க்கைய 3 ஸ்டேஜா பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த ஈகோ எப்படி நம்மளை காலி பண்ணுதுன்னு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி காட்டுது. முதலாவது பிரிவு லட்சிய பாதம், ஆஸ்பயர். நீங்க ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஈகோ போதும், கத்துக்கிட்டது, உடனே ஆக்ஷன்ல இருங்கன்னு சொல்லும். அது உங்களை ஒரு மாணவனா இருக்கவே விடாது, ஒரு மாஸ்டரா காட்டிக்க சொல்லும். இதனால நீங்க அரைக்குறையா கத்துக்கிட்டு தப்பு பண்ணுவீங்க. ரெண்டாவது வெற்றியின் உச்சம். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஈகோ உங்க தலையில ஏறி உட்காந்துடும். நான் தான் கிங்னு நினைக்க வைக்கும். அது உங்களை மத்தவங்க அட்வைஸ கேட்க விடாது. உங்களை சுத்தி எஸ் பாஸ் அப்படி சொல்ற ஆட்களை மட்டும் தான் வச்சுக்கும். இதுதான் உங்க எதிர்கால தோல்விக்கான முதல் படி. மூணாவது தோல்வியின் பிடியில். ஒருவேளை நீங்க தோத்துட்டா ஈகோ உங்களை சும்மாவே விடாது. அது ஐயோ உன் கதை முடிஞ்சது, நீ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி உங்களை ஒரு மூலையில உட்கார வச்சிடும். அது உங்களை அந்த தோல்வியில இருந்து பாடம் கத்துக்க விடாம பழி போடவும் புலம்பவும் வைக்கும். ஸோ காய்ஸ், நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த எதிரி இருக்கான். அவனை எப்படி அடையாளம் கண்டு எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி அவனை நம்ம அடிமையா மாத்தி நம்ம லட்சியத்துக்கு பயன்படுத்துறது, அதுதான் இந்த புத்தகத்தின் முழு கதை. அந்த போருக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? வாங்க, ஈகோவுக்கு எதிரான அந்த யுத்தத்தின் முதல் பகுதிக்குள் நுழையலாம். முதலாவது பகுதி லட்சிய பாதை, ஆஸ்பயர். அத்தியாயம் 1. டாக் டாக் டாக். பேச்சு பேச்சு பேச்சு. நாம நிவ் இயர் அன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். இந்த வருஷம் நான் 6 பேக் வைக்க போறேன். உடனே என்ன பண்ணுவோம்? ஜிம்முக்கு போறோமோ இல்லையோ இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவோம். நிவ் இயர், நிவ் இயர் மீ, ஜிம் லைஃப் அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மச்சி நான் இந்த வருஷம் ஃபிட் ஆக போறேன்டான்னு ஒரு பெரிய பில்டப் கொடுப்போம். ஆனா ஒரு வாரம் கழிச்சு என்னாகும்? அந்த மோட்டிவேஷன் காலி. ஏன்? இந்த முதல் அத்தியாயம் அந்த ஏனுக்கு தான் பதில் சொல்லுது. நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் போது, ஒரு லட்சியத்தை நோக்கி உழைக்கும் போது ஈகோ எப்படி நம்ம தடுக்கிறது என்பது இந்த பகுதி விளக்குகிறது. நம்ம லட்சிய பாதையில ஈகோவோட முதல் தந்திரம் இதுதான், பேச்சு. நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேணும்னு நினைத்தவுடன் நம்ம ஈகோ வாவ் சூப்பர் ஐடியா, இத முதல்ல ஊருக்கே சொல்லுவோம். அப்போதான் நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நம்மள உசுப்பேத்தும். ஆனா இது ஒரு பொறி. ரியான் ஹாலிடே எச்சரிக்கிறாரு, பேசுவது செய்வதற்கான ஆற்றலை குறைக்கிறது. நீங்க உங்க திட்டங்களை பற்றி பெருமையா மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க வாவ் சூப்பர்னு சொல்ற அந்த பாராட்டு உங்களுக்கு ஒரு டோபமைன் ஹிட்ட கொடுக்குது. உங்க மூளை அந்த வேலையை செய்து முடித்து விட்டதை போன்ற ஒரு போலியான திருப்தியை உணர்கிறது. The brain can't tell the difference between talking about doing something and actually doing it. ரிசல்ட் என்னவாகும்? உங்க உண்மையான உந்துதல் அந்த உண்மையான செயல்பாட்டை செய்யறதுக்கான அந்த ஃபயரை குறைச்சிடும். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். நம்ம ஆத்தர் ஒரு பவர்ஃபுல்லான வரிய சொல்றாரு. செயலுக்கும் பேச்சுக்கும் உள்ள ஒரே தொடர்பு ஒன்று மற்றொன்றை கொன்றுவிடும். நீங்க ஒன்று பேசலாம் இல்ல செய்யலாம், ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. ஒரு பாக்ஸர் ரிங்குக்குள்ள சண்டை போடுறதுக்கு முன்னாடி
பிரஸ் மீட்ல எவ்வளவு வேணா பேசலாம், ஆனா ரிங்குக்குள்ள அவனோட கைகள் தான் பேசணும். சோ முதல் பாடம் இதுதான். உங்க லட்சியங்கள் பெரியதாக இருந்தால், உங்க கனவு பிரம்மாண்டமாக இருந்தா அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறத நிறுத்துங்க. அமைதியாக இருந்து செயலில் கவனம் செலுத்துங்கள். சரி, லெட் த ஒர்க் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். உங்க செயல்கள் உங்களுக்காக பேசட்டும். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க வெற்றி நீங்க பேச நினைக்கிறத விட இன்னும் சத்தமாக பேசும். இன்னைக்கு நீங்க பேசாம அமைதியா செய்ய போற அந்த செயல் என்ன? இரண்டாவது அத்தியாயம். டு பி ஓ டு டூ. இருப்பதா அல்லது செய்வதா? நாம ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம மனசுல ரெண்டு விதமான ஆசை இருக்கும். ஒன்று, நான் ஒரு பெரிய மேனேஜர் ஆகணும், எனக்கு ஒரு தனி கேபின் வேணும், 4 பேர் என்னை பார்த்து சர்ன்னு சொல்லணும். இது இருப்பது, டு பி. இன்னொன்று, நான் இந்த கம்பெனியில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு நல்ல ப்ராஜெக்டை முடிக்கணும். இது செய்வது, டு டூ. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தையே முடிவு பண்ணும்னு ரேயான் ஹாலிடே சொல்றாரு. நீங்கள் யாராவது இருக்க விரும்புகிறீர்களா அல்லது எதையாவது செய்ய விரும்புகிறீர்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இருப்பது, டு பி, இது ஈகோவோட பாதை. இதுக்கு பட்டம், பதவி, அங்கீகாரம், இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ், மற்றவங்க பாராட்டு, இதெல்லாம் தான் முக்கியம். இந்த பாதையில போறவங்களுக்கு அவங்க செய்யற வேலையை விட அந்த வேலையால கிடைக்கிற ஸ்டேட்டஸ் தான் பெருசு. செய்வது, டு டூ, இது உங்க நோக்கத்தோட உங்க பர்பஸோட பாதை. இதுக்கு வேலையோட தரம், அதனால ஏற்படுற தாக்கம், ஒரு விஷயத்தை சரியா செஞ்சு முடிக்கிறதுல கிடைக்கிற திருப்தி, இதெல்லாம் தான் முக்கியம். இவங்களுக்கு பாராட்டு கிடைக்குதோ இல்லையோ அவங்க வேலைய சரியா செய்வாங்க. இந்த ஐடியாவை விளக்க ஹாலிடே விமானப்படையின் புகழ்பெற்ற போர் விமானியான ஜான் பாய்ட் அவரோட கதையை சொல்றாரு. அவர் ஒரு லெஜண்ட். அவர் தன் கீழே வேலை பார்க்குற வீரர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டாரு. நீ வாழ்க்கையில் ஒரு சந்திப்பில் இருக்கிறாய். ஒரு பாதையில் சென்றால் நீ யாரோ ஒருவராக சம்போடி ஆகலாம். ஒரு ஜெனரல், ஒரு பெரிய அதிகாரி, உனக்கு புகழ், அதிகாரம் எல்லாம் கிடைக்கும். இன்னொரு பாதையில் சென்றால் நீ ஏதாவது ஒன்றை சம்திங் பண்ணலாம். ஒரு சிறந்த போர் விமானத்தை உருவாக்கலாம், ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு உனக்கு அங்கீகாரம் கிடைக்காது, உன்னை யாருமே கொண்டாட மாட்டாங்க. நீ எதை தேர்ந்தெடுப்பாய்? ஜான் பாய்ட் அவரோட வாழ்க்கை முழுக்க 2வது பாதையை தான் தேர்ந்தெடுத்தாரு. அவர் ஒரு பெரிய அதிகாரியா வரல, ஆனா அமெரிக்க விமானப்படைக்கு பல முக்கியமான பங்களிப்புகளை செஞ்சாரு. ஸோ இந்த அத்தியாயம் நம்மக்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி இதுதான். நீங்க உங்க சிவியில போட்டுக்கிறதுக்காக ஒரு பட்டத்தை விரும்புறீங்களா, இல்ல உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு வேலையை செய்ய விரும்புறீங்களா? யாரோ ஒருவராக ஆவதை விட பயனுள்ள ஏதாவது ஒன்றை செய்வதில் கவனம் செலுத்துங்கள். ஸ்டேட்டஸை துரத்தினா உங்களுக்கு ஈகோ மட்டும்தான் வளரும், ஆனா வேலையை துரத்தினா உங்களுக்கு திறமை வளரும். அதுவே உண்மையான நிறைவை தரும். யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்க விரும்புறீர்களா இல்ல செய்ய விரும்புறீங்களா? 3வது அத்தியாயம். ஒரு மாணவனாக மாறுங்கள். பிகம் அ ஸ்டூடெண்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு புது வேலைக்கு ஒருத்தன் சேர்றான். ஒரு 2-3 மாசத்திலேயே எனக்கு இந்த வேலையில எல்லாமே தெரியும், என் பாஸ் சொல்றதை விட நான் சொல்றதை தான் கரெக்ட்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஆட்களை நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா? இது யாரு பேசுறது? அவனோட திறமையா? இல்ல, இது அவனோட ஈகோ. லட்சிய பாதையில ஈகோ நம்மள தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஆயுதம் இது. நாம ஒரு துறையில நுழையும் போது நமக்கு எல்லாம் தெரியும் என்று ஈகோ நம்மிடம் சொல்லும். அது நம்ம மனக்கதவுகளை மூடிடும். நான் தான் பெஸ்ட், இனிமே நான் யார்கிட்டையும் கத்துக்க தேவையில்லைன்னு ஒரு தப்பான நம்பிக்கையை கொடுக்கும். ஆனா உண்மையான மேதைகள், உண்மையான வெற்றியாளர்கள் அவங்க வாழ்க்கை முழுக்க தங்களை ஒரு மாணவனாகவே கருதுவார்கள். அவங்களோட மனக்கதவுகள் எப்பவுமே திறந்தே இருக்கும். அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல நான் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குன்னு. ரேன் ஹாலிடே இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. கர்க் ஹெமெட். அவர் யாரு தெரியுமா? மெட்டாலிகா. மெட்டாலிகாங்கிற ஒரு உலக பெற்ற ராக் இசைக்குழுவோட லீட் கிட்டார் கலைஞர். அவங்க பல மில்லியன் ஆல்பம் வித்திருக்கிறாங்க. அவங்க ஒரு கிட்டார் லெஜண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆள் மெட்டாலிகாவில் உச்சியில் இருக்கும் போது என்ன பண்ணார் தெரியுமா? அவரு ஜோ செட்ரியானின்னு இன்னொரு கிட்டார் ஜீனியஸ் கிட்ட போய்
சார், நான் உங்ககிட்ட கிட்டார் கத்துக்கணும்னு ஒரு ஸ்டூடெண்டா சேர்ந்தாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ராக் ஸ்டார், ஒரு லெஜண்ட் இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும்னு அவரோட ஈகோ சொல்லல. நான் இன்னும் பெட்டர் ஆகணும்னு அவரோட ஆர்வம் சொல்லிச்சு. இந்த அடக்கம் தான் அவரை இன்னிக்கும் ஒரு லெஜெண்டா வச்சிருக்கு. சோ, நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் சரி, ஒரு மாணவனோட மனப்பான்மையோட இருங்க. கேள்விகள் கேளுங்க. இது ஏன் இப்படி வேலை செய்யுதுன்னு. முட்டாள்தனமான கேள்வியா இருந்தா கூட தைரியமா கேளுங்க. புத்தகங்களை படிங்க. உங்க ஃபீல்ட்ல இருக்கிற பெஸ்ட் ஆட்கள் எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு மென்டரை தேடுங்க. உங்களுக்கு சீனியரா இருக்கிறவங்க அனுபவங்கள் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் என்ற எண்ணம் உங்கள் வளர்ச்சியை நிறுத்திவிடும் ஒரு நச்சு. எனக்கு தெரியாது, நான் கத்துக்க தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணம் உங்க வளர்ச்சிக்கான ஒரு திறவுகோல். நீங்க கத்துக்க தயாரா? அத்தியாயம் 4. டோன்ட் பி பேஷனேட். பேரார்வம் வேண்டாம். நம்ம யூடியூப்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட, நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கூட அடிக்கடி கேட்குற ஒரு அட்வைஸ் என்ன? ஃபாலோ யுவர் பேஷன். உன் பேரார்வத்தை துரத்திப்போ, வெற்றி நிச்சயம். இது கேட்க சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி ஃபயர் ஏத்தின மாதிரி இருக்கும். ஆனா ரியான் ஹாலிடே இது ஒரு டேஞ்சரான அட்வைஸ்னு சொல்றாரு. என்னடா இது, இவன் பேஷனையே வேணாம்னு சொல்றாரேன்னு நினைக்கிறீங்களா? வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பேஷன் வர்சஸ் பர்பஸ். பேரார்வம் இது ஒரு முதல் காதல் மாதிரி. ஒரே எட்ரலின் ரஷ். அது உங்களை குருட்டுத்தனமாக்கும். அதுக்கு லாஜிக்கே தெரியாது. அதுக்கு யதார்த்தம் புரியாது. அது சொல்லும், யோசிக்காத, குதிச்சிடு. பேரார்வம் மட்டுமே இருந்தா நீங்க ஒரு சூடான காற்று பலூன் மாதிரி வேகமா மேல போவீங்க. ஆனா சின்னதா ஒரு காத்தடிச்சா திசை மாறி எங்கேயாவது போய் விழுந்துடுவீங்க. நோக்கம், பர்பஸ். இது ஒரு நீண்ட கால ஆழமான காதல் மாதிரி. இதுல பேரார்வம் இருக்கு, ஆனா அது கூடவே பகுத்தறிவும் யதார்த்தமும் ஒரு தெளிவான திட்டமும் இருக்கும். நோக்கம் சொல்லும், யோசி, பிளான் பண்ணு, அப்புறம் உறுதியா அடிய எடுத்து வை. நோக்கம்ங்கிறது ஒரு கப்பல் மாதிரி. அது புயல் மழை எல்லாத்தையும் தாங்கி அதோட இலக்க நோக்கி மெதுவா ஆனா உறுதியா பயணிக்கும். ஒருத்தருக்கு நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஒரு பேரார்வம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஆர்வத்துல அவர் லோன் வாங்கி ஒரு பெரிய இடத்தை பிடிச்சு வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த ஏரியாவுல ஜனங்கள் வருவாங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும்? செலவை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவர் யோசிக்கல. ரிசல்ட், 6 மாசத்துல அந்த ரெஸ்டாரண்ட் நஷ்டத்துல மூடப்படும். இங்க பிரச்சனை பேரார்வம் இல்ல, அந்த பேரார்வத்தோட பகுத்தறிவு இல்லாததுதான் பிரச்சனை. சோ, நம்ம ஆத்தர் பேஷனே வேணாம்னு சொல்லல. அவர் சொல்றாரு, உங்க பேரார்வத்தை உங்க நோக்கத்தோட ஒரு பகுதியா மாத்துங்க. பேரார்வம் உங்களை வேகமாக எரிய வைக்கும், ஆனால் நோக்கம் அந்த நெருப்பை நீண்ட காலத்துக்கு அணையாமல் பார்த்து கொள்ளும். பேரார்வம் ஒரு ஸ்பார்க், நோக்கம் அந்த ஸ்பார்க்க ஒரு நிலையான நெருப்பா மாத்துற ஒரு கட்டமைப்பு. அடுத்த முறை நீங்க ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போது, இது எனக்கு கிக்கா இருக்கான்னு மட்டும் கேட்காதீங்க. அது கூடவே இதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கா? இது பிராக்டிக்கலா சாத்தியமா? இதுல இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க நான் தயாரான்னு கேளுங்க. உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, நோக்கத்தின் அடிப்படையில் உங்கள் லட்சியத்தை தொடருங்கள். அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் பயணிக்க வைக்கும். 5வது அத்தியாயம். ஃபாலோ த கேன்வாஸ் ஸ்ட்ராட்டஜி. கேன்வாஸ் உத்தியை பின்பற்றுங்கள். நாம ஒரு புது கம்பெனியில இல்ல ஒரு புது டீம்ல சேரும் போது நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடும்? நான் என் திறமைய காட்டணும், நான் எல்லாரையும் விட பெட்டரா செஞ்சு பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு அவசரம் இருக்கும். நம்ம ஈகோ நம்மள ஒரு ஹீரோ மாதிரி காட்டிக்க சொல்லும், கரெக்டா? ஆனா ரயான் ஹாலிடே சொல்றாரு, இதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. நீங்க ஹீரோவாக முயற்சி பண்ணாதீங்க, ஒரு உதவியாளரா இருங்க. இதுதான் இந்த அத்தியாயத்தோட சீக்ரெட். ஒரு பெரிய ஓவியர் ஒரு மாஸ்டர் பீஸ் வரையதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? அவர் நேரா பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க மாட்டாரு. முதல்ல அந்த கேன்வாஸ, திரைச்சீலைய ரெடி பண்ணுவாரு. அதை சுத்தப்படுத்துவாரு. அதுக்கு ஃப்ரேம் போடுவாரு. அதை பெயிண்ட் பண்றதுக்கு தயார்படுத்துவாரு. ரியான் சொல்றாரு, நீங்க ஒரு துறையில புதுசா இருக்கும் போது நீங்க அந்த ஓவியர் இல்ல, நீங்க அந்த கேன்வாஸ் இல்ல, கேன்வாஸ தயார் பண்ற அந்த உதவியாளர். உங்க வேலை பெரிய பெரிய ஆட்கள், உங்க பாஸ், உங்க சீனியர்ஸ்,
அவங்க அவங்களோட வேலையை சரியா செய்யறதுக்கு நீங்க ஒரு தளத்தை, ஒரு கேன்வஸ உருவாக்கி கொடுக்கணும். எப்படி ஒரு கேன்வஸா இருக்கிறது? தேவையில்லாத வேலையை செய்யுங்கள். யாருமே செய்ய விரும்பாத போர் அடிக்கிற ஆனா முக்கியமான வேலைகளை நீங்களே வழிய போய் செய்யுங்க. மத்தவங்கள ஜொலிக்க வைங்க. உங்க பாஸ் ஒரு பிரசன்டேஷனை கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான எல்லா ரிசர்ச்சையும் நீங்க பண்ணி கொடுங்க. உங்க வெற்றி முக்கியம் இல்ல, அவரோட வெற்றி தான் முக்கியம்னு நினைங்க. ஒரு கருவியா மாறுங்க. உங்க டீம்ல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க உதவுங்க. அவங்க சுமைய குறைக்கும் ஒரு கருவியாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இப்படி பண்றதால என்ன கிடைக்கும்? நீங்க நினைக்கலாம், நான் மத்தவங்களுக்கு வேலை செஞ்சா எனக்கு என்ன லாபம்னு. முதலாவது, நீங்க கத்துக்குவீங்க. யூ லேர்ன். நீங்க ஒரு பெரிய ஆளுக்கு உதவி செய்யும் போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி வேலை செய்யறாங்கன்னு நீங்க நேரடியா கத்துக்குவீங்க. அது எந்த ஒரு காலேஜை விடவும் பெரிய ஒரு பாடம். இரண்டாவது, நீங்க கனெக்ஷன்ஸை உருவாக்குவீங்க. யூ பில்ட் கனெக்ஷன்ஸ். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுப்பாங்க. மூணாவதா, நீங்க கவனிக்கப்படுவீங்க. யூ கெட் நோட்டிஸ்ட். நீங்க அமைதியா ஈகோ இல்லாம டீமோட வெற்றிக்கு உழைக்கும் போது சரியான ஆட்கள் உங்களை கவனிப்பாங்க. உங்களோட ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்க. உங்க வெளிச்சத்தை தேடாதீங்க, மற்றவங்க மேல வெளிச்சம் பட உதவி பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணும் போது அந்த வெளிச்சத்துல ஒரு சின்ன பகுதி உங்க மேலேயும் படும். உங்க வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும். இது வேலையில மட்டும் இல்ல, குடும்பத்துல, நட்புல, எல்லா இடத்திலையும் யூஸ் ஆகிற ஒரு சூப்பரான தத்துவம் இல்லையா? அத்தியாயம் 6. உங்களை கட்டுப்படுத்துங்கள். Restrain yourself. உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா? ஒருத்தன் வாட்ஸ்அப்ல உங்களை கடுப்பேத்துற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறான். உடனே நம்ம ஈகோ இவனை சும்மா விடக்கூடாது, ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நம்மள உசுப்பேத்தும். நாமளும் கோபத்துல யோசிக்காம ஏதாவது டைப் பண்ணி அனுப்பிடுவோம். அப்புறமா ஐயோ, இப்படி அனுப்பியிருக்க கூடாதோன்னு ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்ட்ரோலை இழக்கிறதால நம்ம பெரிய பெரிய வாய்ப்புகளை இழந்தெடுக்கிறோம். இதுக்குத்தான் ரயான் ஹாலிடே 6வது பாடத்தை சொல்றாரு. லட்சிய பாதையில நமக்குள்ள 2 சக்திகள் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கும். ஒன்னு ஈகோ. அது ஒரு அவசரக்காரன், உடனே ரிசல்ட் வேணும், என்னை யாரும் தப்பா பேசிடக் கூடாது, நான் தான் ஜெயிக்கணும்னு அது நம்மள அவசரப்படுத்தும், பொறுமைய இழக்க செய்யும். இன்னொன்னு சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். இது ஒரு நிதானமான புத்திசாலியான ஆலோசகர். அது சொல்லும், பொறுமையா இரு, யோசிச்சு முடிவெடு, இப்போ கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கையோட வெற்றி இந்த 2ல யாரு ஜெயிக்கிறாங்கிறதுல தான் இருக்கு. வரலாற்றை பாருங்க. பல பெரிய ராஜாக்கள், தலைவர்கள் அவங்க கோபத்தால, அவசரத்தால, ஒரு சின்ன உணர்ச்சி வேகத்தால அவங்க சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்கிறாங்க. ரேயான் சொல்றாரு, சுய கட்டுப்பாடு என்பது ஒரு தசை போன்றது. நீங்க முதல் நாள் ஜிம்முக்கு போய் 100 கிலோவை தூக்க முடியாது. முதல்ல ஜஸ்ட் 5 கேஜி, அப்புறம் 10 கேஜின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தசையை நீங்க வலுப்படுத்தணும். இதை எப்படி பிராக்டிஸ் பண்றது? சின்ன சின்ன விஷயங்களை இருந்து ஆரம்பிங்க. ஒருத்தர் உங்களை கடுப்பேத்துறாரா, உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை உடனே சாப்பிடாம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. காலையில அலாரம் அடிச்சதும் சோம்பேறித்தனத்தோட ஃபைட் பண்ணி உடனே எந்திரிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்த ஒரு பெரிய தசை மாதிரி வலுப்பெறும். அப்புறம் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதை நிதானமா ஹேண்டில் பண்ற சக்தி உங்களுக்கு இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது? உண்மையான சக்தி சத்தம் போடுறதுலையோ உடனே ரியாக்ட் பண்றதுலையோ இல்ல. அது அமைதியா, நிதானமா நம்ம உணர்ச்சிகளை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுல தான் இருக்கு. அதுதான் உண்மையான மெச்சூரிட்டி. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க உணர்ச்சிகளோட அடிமையா இருக்க போறீங்களா, இல்ல மாஸ்டரா இருக்க போறீங்களா? அத்தியாயம் 7. உங்கள் சிந்தனை சிறையிலிருந்து வெளியே வாருங்கள். கெட் அவுட் ஆஃப் யுவர் ஓன் ஹெட். உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா? ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வராம பெட்ல புரண்டு படுத்துக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனையை பத்தியே ஓவரா யோசிப்பீங்க. ஐயோ, அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ, நாளைக்கு மீட்டிங்ல என்ன ஆகுமோன்னு உங்க மூளைக்குள்ளேயே ஒரு 1000 தடவை ஒரே சீனை ஓட்டி பார்ப்பீங்க.
இந்த ஓவர் திங்கிங்கிற வியாதி நம்மள ஒரு ஜெயில் மாதிரி உள்ளேயே பூட்டி வச்சிடும். அந்த ஜெயிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் இந்த அத்தியாயம் சொல்லுது. நம்ம ஈகோவுக்கு ஆக்ஷன்னா பயம். ஏன்னா நீங்க செயல்ல இறங்கினா நீங்க தோத்து போக வாய்ப்பு இருக்கு. தோல்வி ஈகோவுக்கு பிடிக்காது. அதனால அது உங்களை சேஃபா உங்க மண்டைக்குள்ளேயே வச்சுக்க பார்க்கும். அது நீங்க செய்த தவறுகளை பத்தியோ எதிர்காலத்தை பற்றிய பயங்களை பத்தியோ மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் ஒரு லூப்ப உருவாக்கும். அந்த சிந்தனை சிறைக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா நீங்க வளரவே மாட்டீங்க. அது உங்களை செயலிழக்க செய்துவிடும். அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆக்ஷன். சிந்தனையால ஜெயிக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் நான் ஓவரா யோசிக்க கூடாதுன்னு யோசிச்சாலும் அது இன்னும் அதிகமான சிந்தனையை தான் உருவாக்கும். தி ஒன்லி ஆன்டிடோட் டு ஓவர் திங்கிங் இஸ் ஆக்ஷன். உங்க கவனத்தை உங்க மண்டைக்குள்ள இருந்து எடுத்து வெளி உலகத்தின் மீது நீங்க செய்ய வேண்டிய வேலையின் மீது திருப்புங்கள். அந்த வேலையை அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி செய்ய ஆரம்பிங்க. நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்க மூளைக்கு யோசிக்க நேரம் இருக்காது. உங்களை உங்க உடம்புக்குள்ள கொண்டு வாங்க. ஓவர் திங்கிங் உங்களை உங்க கற்பனை உலகத்துக்குள் கூட்டிட்டு போயிடும். நீங்க உங்க உடம்புக்குள்ள திரும்பி வரணும். அதுக்கு உடல் உழைப்பு ஒரு சிறந்த மருந்து. வீட்டை சுத்தம் பண்ணுங்க. ஒரு லாங் வாக் போங்க. ஜிம்முக்கு போய் ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு பேப்பரை எடுத்து உங்க எண்ணங்களை அப்படியே எழுதுங்க. இந்த மாதிரி உங்க உடம்ப நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க மனசு தானா அமைதியாகிடும். அடுத்த முறை நீங்க ஓவரா யோசிச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணா அதை அனலைஸ் பண்ணாதீங்க. எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. உங்க கவனத்தை திருப்புங்க. த பாடி வில் ஹீல் த மைண்ட். உடம்பு மனசை குணப்படுத்தும். உங்க சிந்தனை சிறையோட சாவியை தேடாதீங்க. எந்திரிச்சு அந்த ஜெயில் கதவை உடைச்சிட்டு வெளியே வாங்க. 8வது அத்தியாயம். ஆரம்ப கால பெருமையின் ஆபத்து. த டேஞ்சர் ஆஃப் ஏர்லி ப்ரைட். ஒரு செடி முளைச்சி அதுல 2 இலை வந்ததும் நான் ஒரு பெரிய தோட்டக்காரன்னு நாம சந்தோஷப்படுவோம். இல்ல ஜிம்முக்கு போய் ஒரு வாரம் கழிச்சு நான் ஃபிட் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு சிறிய வெற்றியை அடைஞ்சதும் நம்ம ஈகோ, வாவ் நீ ஒரு ஜீனியஸ், நீ ஜெயிச்சிட்டேன்னு நம்ம காதுக்குள்ள ஊதும். இந்த ஆரம்ப கால பெருமை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா இதுதான் ஒருத்தரோட வளர்ச்சியை அழிக்கிற முதல் விஷயம்னு ரேன் ஹாலிடே சொல்றாரு. ஒரு சின்ன வெற்றி அடைஞ்ச உடனே நாம பெரிய ஆள் என்று ஈகோ நம்மிடம் சொல்லும். அது நீங்க போதுங்கிற அளவுக்கு கத்துக்கிட்டீங்க, இனிமே நீங்க ஓய்வெடுக்கலாம்னு ஒரு தப்பான சிக்னலை கொடுக்கும். இந்த ஆரம்ப கால பெருமை மிகவும் ஆபத்தானது. ஏன்னா முதலாவது இது உங்களை சோம்பேறியாக்கும். நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு நீங்க உங்க உழைப்பை குறைச்சிடுவீங்க. 2வது இது உங்க கண்களை மறைக்கும். எனக்கும் எல்லாம் தெரியும்னு நினைச்சு நீங்க மத்தவங்க சொல்றத கேட்கவே மாட்டீங்க, புதுசா கத்துக்க மாட்டீங்க. 3 இது உங்களை வெறுக்க வைக்கும். நீங்க ஓவரா பெருமை அடிச்சா மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். அப்போ வெற்றியை கொண்டாடவே கூடாதா? கண்டிப்பா கொண்டாடணும். நீங்க ஒரு மைல் ஸ்டோனை அடைஞ்சா அதை கொண்டாடுங்க. உங்க டீமோட சேர்ந்து பார்ட்டி பண்ணுங்க. உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. ஆனா அந்த கொண்டாட்டம் முடிஞ்சதும் அடுத்த நாள் காலையில மறுபடியும் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா மாறணும். சரி, இது முடிஞ்சது, அடுத்தது என்னன்னு கேட்கணும். இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணிவுடன் இருங்க. உண்மையான தன்னம்பிக்கைங்கிறது நான் தான் பெஸ்ட்னு சொல்றது இல்ல. அது நான் இன்னும் பெட்டராக முடியும்னு நம்புறதுல தான் இருக்கு. ஸோ காய்ஸ், உங்க முதல் வெற்றி ஒரு ஆபத்தான போதைப் பொருள் மாதிரி. அதை அளவோடு அனுபவிங்க. ஆனா அதுக்கு அடிமையாகிடாதீங்க. வெற்றியை ஒரு படிக்கட்டா யூஸ் பண்ணுங்க. ஒரு ஹெமக் மாதிரி அதுல படுத்து தூங்கிடாதீங்க. உங்க பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது. அடக்கமா இருங்க. தொடர்ந்து உழைங்க. அத்தியாயம் 9. ஒர்க் ஒர்க் ஒர்க். உழைப்பு உழைப்பு உழைப்பு. நாம இன்னைக்கு ஒரு ஹேக் உலகத்துல வரோம். ஹவு டு கெட் ரிச் குயிக், ஹவு டு லேர்ன் அ ஸ்கில் இன் 24 hours. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட், ஒரு குறுக்கு வழி தேடிட்டே இருக்கிறோம். நம்ம ஈகோவுக்கும் இந்த ஷார்ட்கட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு உழைக்கிறது கஷ்டப்படுறது பிடிக்காது. ஆனா ரேன் ஹாலிடே லட்சிய பாதையோட இந்த கடைசி பாடத்துல ஒரு கசப்பான ஆனா முக்கியமான உண்மையை சொல்றாரு.
லட்சிய பாதைக்கு மாற்று வழிகளோ குறுக்கு வழிகளோ கிடையாது. கடின உழைப்பு மட்டுமே ஒரே வழி. ஏன் ஏன்னா நீங்க உண்மையா ஆழமா உழைக்கும் போது உங்க ஈகோவுக்கு அங்க இடமே இல்ல. உங்க கவனம் முழுக்க அந்த வேலையில மட்டும்தான் இருக்கும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, மத்தவங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. ஈகோ எப்போதும் எளிதான வழியை தேடும். ஆனால் உண்மையான திறமையும் மதிப்பும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பிலிருந்து மட்டுமே பிறக்கும். ஒரு மேதை எப்பவும் உத்வேகத்தை விட கடின உழைப்பையே நம்புவார் என்று ஒரு கூற்று உண்டு. இன்ஸ்பிரேஷன் வரும் போகும், ஆனா உழைப்பு தான் நிலையானது. உங்கள் வேலையில் முழுமையாக மூழ்கி விடுங்கள். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது மற்றவங்க கை தட்டுறாங்களான்னு பார்க்க மாட்டாரு. அவரோட கவனம் முழுக்க அந்த சிற்பத்தோட நேர்த்தியில மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க பாராட்டுறத பத்தியோ அங்கீகாரத்தை பற்றியோ கவலைப்படாம வேலையின் தரத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். த ஒர்க் இஸ் த ரிவார்ட். அந்த வேலையை சரியா செய்யறதுல கிடைக்கிற திருப்தி தான் உண்மையான பரிசு. ஸோ லட்சிய பாதையில ஈகோ நம்மளை எப்படியெல்லாம் தடுக்கும்னு பார்த்தோம். அது நம்மளை ஓவரா பேச வைக்கும், பட்டத்தை தேட வைக்கும், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க வைக்கும், குறுக்கு வழியை தேட வைக்கும். இந்த எல்லா தடைகளையும் தாண்டி கடினமா உழைச்சி நீங்க உங்க இலக்கு அடைஞ்சிட்டீங்க. சூப்பர், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா ஆட்டம் இப்போ தான் ஆரம்பிக்கும். லட்சிய பாதையில ஈகோ வைக்கும் இந்த தடைகளை தாண்டி வந்தால் அடுத்த கட்டம் என்ன? வெற்றி. ஆனால் அங்கேயும் ஈகோ ஒரு புதிய, இன்னும் சக்தி வாய்ந்த, இன்னும் தந்திரமான ரூபத்தில் உங்களுக்காக காத்திருக்கு. அது புகையா, பணமா, அதிகாரமா வந்து உங்க தலையில ஏறி உட்கார்ந்துடும். அதை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி ஜெயிக்கிறது பார்க்கலாம். பகுதி 2. வெற்றியின் உச்சம். 10வது அத்தியாயம். எப்போதும் ஒரு மாணவனாகவே இருங்கள். ஆல்வேஸ் ஸ்டே ஸ்டூடெண்ட். நம்ம போன பகுதியில ஒரு லட்சியத்தை அடையிறது எவ்வளவு கஷ்டம், அதுல ஈகோ எப்படியெல்லாம் நம்மளை தடுக்கணும்னு பார்த்தோம். ஆனா ரேயான் ஹாலிடே சொல்றாரு, ஒரு லட்சியத்தை அடையிறதை விட அதை அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை கண்ட்ரோலா வச்சுக்கிறது தான் இன்னும் பெரிய கஷ்டம்னு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர். இப்போ உங்க ஈகோ உங்க காதுக்குள்ள வந்து, பாத்தியா நான் சொன்னேன்ல நீ ஒரு ஜீனியஸ்னு, இனிமே உனக்கு யார் அட்வைஸ் பண்ண முடியும், உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லும். இந்த தான் ஒரு வெற்றியாளனோட வீழ்ச்சியோட முதல் படி. நான் இந்த இடத்துக்கு வந்து விட்டேன், இனி கற்க ஒன்றும் இல்லை என்று நினைப்பது ஈகோவின் உச்சகட்ட ஆபத்து. ஏன்னா நீங்க கத்துக்கிறத நிறுத்துற அந்த நிமிஷம் நீங்க தோற்க ஆரம்பிச்சிடுறீங்க. ரேயான் ஹாலிடே இதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம் சொல்றாரு. செங்கிஸ்கான். அவர் ஒரு மாபெரும் போர் வீரன். அவர் ஒரு நாட்டை ஜெயிச்சதும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகல. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ், அறிஞர்கள், தந்திரசாலிகள்னு எல்லாரையும் தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து புது ஆயுதங்கள், புது போர் உத்திகள், புது நிர்வாக முறைகள்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அவர் உலகத்தோட பாதையையே ஜெயிச்ச பிறகும் அவர் தன்னை ஒரு மாணவனாகத்தான் பார்த்தாரு. அதனாலதான் அவரால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. ஸோ நீங்க எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் சரி, ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆனா கூட சரி, உங்களை ஒரு மாணவனாகவே பாருங்கள், பணிவுடன் இருங்க. உலகம் மாறிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி நாளைக்கு பழையதாயிடும். உங்க போட்டியாளர்கள் புதுசா கத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கத்துக்கலைன்னா நீங்க பின்தங்கிடுவீங்க. உங்க வெற்றி நிலைக்காது. உங்க வெற்றிய ஒரு இறுதியான இடமா பார்க்காதீங்க. அத உங்க பயணத்தோட ஒரு புது ஆரம்பமா பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஆல்வேஸ் ஸ்டே ஸ்டூடெண்ட். அதுதான் உங்களை எப்பவும் வெற்றியாளனா வச்சிருக்கும். 11வது அத்தியாயம். உங்களுக்கு நீங்களே ஒரு கதை சொல்லாதீர்கள். டோன்ட் டெல் யுவர் செல்ஃப் அ ஸ்டோரி. நாம் ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுக்குள்ளேயே நாம ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கதையை உருவாக்க ஆரம்பிப்போம். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நாம எவ்வளவு புத்திசாலியா முடிவெடுத்தோம்னு ஒரு சினிமா கதை மாதிரி ஓடும். நம்ம ஈகோ ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி. அது நம்மள ஒரு சூப்பர் ஹீரோவா காட்டும். ஆனா அந்த சூப்பர் ஹீரோ கதை தான் நம்ம வீழ்ச்சிக்கு காரணமா அமைய போகுதுன்னு ரேயான் ஹாலிடே சொல்றாரு. வெற்றி பெற்ற பிறகு நமது ஈகோ ஒரு கதையை உருவாக்கும். நான் ஒரு மேதை, நான் எல்லாரையும் விட சிறந்தவன், என் வெற்றிக்கு நானே காரணம் என்பது போன்ற கதைகளை நமக்கு நாமே சொல்லிக்கொள்வோம். ஏன்? ஏன்னா ஈகோவுக்கு வெற்றிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது மற்றவங்களோட அந்த வெற்றியை பகிர்ந்துக்க விரும்பாது.
இந்த கற்பனை கதை யதார்த்தத்திலிருந்து நம்மை பிரித்திடும். நாம சில முக்கியமான உண்மைகளை மறக்க ஆரம்பிப்போம். முதலாவது, மற்றவர்களின் உதவி. ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம வெற்றிக்கு உதவி செஞ்ச நம்ம டீம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, இவங்களை எல்லாம் மறந்துடுவோம். எல்லாம் என்னால தான் நடந்துச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். ரெண்டாவது, லக். நம்ம வெற்றிக்கு நம்ம உழைப்பை தாண்டி அதிர்ஷ்டமும் சரியான நேரமும் ஒரு முக்கிய காரணம்னு ஏத்துக்க மாட்டோம். மூணாவது, சூழ்நிலைகள். நமக்கு சாதகமா இருந்த சூழ்நிலைகளை மறந்துட்டு நான் என் திறமையான மட்டும்தான் ஜெயிச்சேன்னு ஒரு மாயைய உருவாக்குவோம். இந்த கதை நம்மளை யதார்த்தத்தை விட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடும். இது நம்ம தனிமைப்படுத்தி ஆணவத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். சோ, இதுக்கு என்னதான் தீர்வு? உண்மைகளை எதிர்கொள்ளுங்கள். ஃபேஸ் த ஃபேக்ட்ஸ். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு நோட் எடுங்க. இந்த வெற்றிக்கு உண்மையிலேயே யார் யார் காரணம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உங்க டீம், உங்க குரு, உங்க அப்பா அம்மா, உங்க அதிர்ஷ்டம், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. இது உங்க ஈகோவை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். உங்க கதையை விட உங்க அடுத்த செயல் தான் முக்கியம். ஒரு வெற்றியில உட்கார்ந்து அதையே ஒரு வருஷம் பேசிட்டு இருக்காம அடுத்த வேலை என்னன்னு பாருங்க. A real professional is always focused on what's next, not what I did. உங்க வெற்றியை ஒரு கதையா மாத்தி அதை ஒரு மியூசியம்ல வைக்காதீங்க. அதை ஒரு பாடமா மாத்தி அடுத்த கட்டத்துக்கு போங்க. 12வது அத்தியாயம். உங்களுக்கு எது முக்கியம்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீடியோ கேம்ல எல்லா லெவலையும் முடிச்சு ஃபைனல் பாஸையும் ஜெயிச்சிட்டீங்க. அப்புறமா என்ன? கேம் ஓவர்னு வரும். அதுக்கப்புறம் விளையாட ஒண்ணுமே இருக்காது. ஒரு மாதிரி வெறுமையா இருக்கும். கரெக்டா? நம்ம வாழ்க்கையிலேயும் நாம நினைச்ச வெற்றி, பணம், புகழ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு கேள்வி வரும். சரி, இப்போ அடுத்தது என்ன? இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லலைன்னா உங்க ஈகோ உங்களை ஒரு முடிவே இல்லாத ஆபத்தான ஒரு விளையாட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அந்த விளையாட்டுக்கு பேரு தான் மேலும் மேலும். மோ மோ. உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா உங்க ஈகோ 10 கோடி வேணும்னு சொல்லும். 10 கோடி கிடைச்சா 100 கோடி வேணும்னு சொல்லும். அதுக்கு திருப்தியே வராது. அது உங்களை ஒருபோதும் அடைய முடியாத ஒரு இலக்கை நோக்கி ஓட வச்சுட்டே இருக்கும். இந்த ஆபத்தை விளக்க ஹாலிடே புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஹாவர்ட் ஹியூக்ஸ் ஓட கதையை சொல்றாரு. அவர் ஒரு ஜீனியஸ், ஒரு வெற்றிகரமான பிசினஸ்மேன், ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஒரு விமானி. அவர் தொடாத துறையே இல்லை. ஆனா அவரோட கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர் ஒரு இருட்டு ரூம்ல தனியா யார்கிட்டயுமே பேசாம ஒரு கைதி மாதிரி வாழ்ந்தாரு. அவருக்கு எல்லாரையும் பார்த்து சந்தேகம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயம். அவருக்கு வெற்றி, பணம், புகழ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா மன நிறைவும் மன அமைதியும் இல்ல. ஏன்னா போதும்னு சொல்ற இடம் எதுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு எது முக்கியம் என்ற தெளிவும் இல்ல. சோ காய்ஸ், இந்த கடைசி பாடம் நமக்கு என்ன சொல்லுது? வெற்றிங்கிறது ஒரு இலக்கு இல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த வெற்றியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறதுல தான் உங்க உண்மையான கேரக்டர் இருக்கு. உங்க மதிப்புகள் என்ன என்பதை தெளிவாக வரையறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட் எடுங்க. உங்களுக்கு எது உண்மையிலேயே முக்கியம்னு எழுதுங்க. அது உங்க குடும்பமா, உங்க ஆரோக்கியமா, மற்றவங்களுக்கு உதவுறதா? அந்த லிஸ்ட்டை உருவாக்குங்க. இனிமே நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது இந்த முடிவு என் மதிப்புக்கு ஏத்த மாதிரியான முடிவான ஒரு கேள்வி கேளுங்க. பணம், புகழை விட உங்களுக்கு எது உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது என்பதில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்க ஈகோ உங்களை கடத்திட்டு போகாம உங்களை பாதுகாக்கும். வெற்றியின் உச்சியில ஈகோ நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கும்னு பார்த்தோம். ஆனா வாழ்க்கையில வெற்றி மட்டும் இல்லையே, தோல்வியும் வருமே. அந்த நேரத்துல ஈகோ நம்மளை என்ன பண்ணும்? அதை எப்படி சமாளிக்கிறது? அதை நம்ம கடைசி பகுதியான தோல்வியில பார்க்கலாம். அத்தியாயம் 13. உரிமை, கட்டுப்பாடு மற்றும் சித்தப்பிரமை. என்டைட்டில்மெண்ட், கண்ட்ரோல் அண்ட் பெரனாய். நாம ஒரு பெரிய போரை ஜெயிச்சிட்டோம்னு வச்சுப்போம். ஆனா அந்த போருக்கு அப்புறம் நம்ம கவனக்குறைவால சின்ன சின்ன நோய்கள் வந்து நம்மளை வீழ்த்திட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் வெற்றியின் உச்சியில் இருக்கும் போது நம்ம ஈகோ 3 டேஞ்சரஸ் வைரஸ்களை நம்ம மனசுக்குள்ள அனுப்புது. இந்த 3 வைரஸும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கூட அழிக்கிற சக்தி வாய்ந்ததுன்னு ரேன் ஹாலிடே சொல்றாரு. வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் 3 மனநோய்கள் இவை. முதலாவது உரிமை. முதலாவது வைரஸ், நான் ஜெயிச்சிட்டேன், அதனால எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண தேவையில்லை, நான் கேட்குறது எல்லாமே எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை.
இந்த வைரஸ் வந்தா நீங்க மத்தவங்கள மதிக்க மாட்டீங்க. பணிவு உங்ககிட்ட இருந்து போயிடும். 2வது கண்ட்ரோல். 2வது வைரஸ் எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் சொல்றத மட்டும் தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு சர்வாதிகார மனநிலை. இந்த வைரஸ் வந்தா நீங்க உங்க டீம நம்ப மாட்டீங்க. எல்லா வேலையையும் நீங்களே பார்க்க முயற்சி பண்ணுவீங்க. புது ஐடியாக்கள ஏத்துக்க மாட்டீங்க. இது உங்க வளர்ச்சியையும், உங்க டீமோட வளர்ச்சியையும் நிறுத்திடும். 3வது சித்தப்பிரமை. பெரனோயா. 3வது ரொம்ப ஆபத்தான வைரஸ். நீங்க உச்சிக்கு போக போக உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகுவாங்க. அந்த நேரத்துல ஈகோ உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னோட இடத்த பறிக்கிறதுக்காக சதி பண்றாங்க. யாரையுமே நம்பாதேன்னு உங்க காதுக்குள்ள ஊதும். இந்த வைரஸ் வந்தா நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட சந்தேகமா பாப்பீங்க. இது உங்களை ஒரு தனிமை சிறைக்குள்ள தள்ளிடும். ஹார்வர்ட் ஹியூஸுக்கும் இதுதான் ஆச்சு. ஸோ காய்ஸ், இந்த 3 குணங்களும் ஈகோவின் வெளிப்பாடுகள். இது ஒரு மாதிரி மனரீதியான கேன்சர். அது மெதுவா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுற்றியுள்ள நல்ல உறவுகளை அழிச்சு, உங்க சந்தோஷத்தை அரிச்சு, கடைசியில உங்களை தனி மரமாக ஆக்கிடும். இதுக்கு என்னதான் மருந்து? போன அத்தியாயத்துல பார்த்த அதே மருந்துதான். பணிவு எப்பவும் ஒரு மாணவனாக இருக்கிறது. உங்க வெற்றி உங்க தலைக்கு ஏறாம பாத்துக்கிறது. 14ஆம் அத்தியாயம். மேனேஜிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே நிர்வகியுங்கள். நம்ம சில பேரை பார்த்துருப்போம். பிஸ்னஸ்ல, வேலையில பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா அவங்க பர்சனல் லைஃப்ல, ஹெல்த்ல இல்ல மன அமைதியில கோட்டை விட்டுடுவாங்க. கரெக்டா? ஏன்னா ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிறது ஒரு விஷயம். ஆனா நம்மள நாம நிர்வகிக்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. வெற்றியின் உச்சியில ஈகோவுக்கு எதிரா நாம யூஸ் பண்ண வேண்டிய கடைசி ஆனா மிக முக்கியமான ஆயுதம் இதுதான். வெற்றி வந்ததும் உங்க வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். நிறைய மீட்டிங், நிறைய பார்ட்டி, நிறைய பேர் உங்களை பார்க்க வருவாங்க. அந்த நேரத்துல நீங்க உங்களை சரியா நிர்வகிக்கலைன்னா நீங்க ஒரு பாதையை விட்டு விலகி போயிடுவீங்க. எதை நிர்வகிக்கணும்? முதலாவது உங்க உணர்ச்சிகள், யுவர் இமோஷன்ஸ். வெற்றி உங்க தலைக்கு ஏறாம பார்த்துக்கணும். கோபம், ஆணவம் மாதிரி ஈகோவோட வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்தணும். 2, உங்க நேரம். எது முக்கியம், எது முக்கியம் இல்லைன்னு பிரிச்சு பார்த்து உங்க நேரத்தை சரியா செலவு பண்ணணும். 3, உங்க முன்னுரிமைகள். பணம், புகழை தாண்டி உங்க குடும்பம், உங்க ஆரோக்கியம் மாதிரி உண்மையான முன்னுரிமைகளை மறக்காம இருக்கணும். ரேன் ஹாலிடே இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. பில் வால்ஷ் அவர் அமெரிக்கா கால்பந்து வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாளர். அவர் ஒரு தோத்துட்டு இருந்த டீமை ஒரு சாம்பியன் டீமா மாத்தினவர். அவர் நாம ஜெயிக்கிறத பத்தி யோசிக்க வேணாம்னு சொல்லுவாரு. அதுக்கு பதிலா அவர் செயல்திறன் தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துவாரு. அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பர்ஃபெக்டா செய்யணும். ஒரு வீரர் எப்படி ஷூ லேஸ் போடணும், எப்படி யூனிஃபார்ம் போடணும், ஒரு ரிசப்ஷனிஸ்ட் எப்படி ஃபோன்ல பேசணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாரு. ஏன்? ஏன்னா நீங்க சின்ன சின்ன விஷயங்களை சரியா செய்யும் போது பெரிய விஷயங்கள் தானா சரியா நடக்கும்னு அவர் நம்பினாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்துறது உங்க ஈகோவோட கண்ட்ரோலை வச்சு உங்களை எப்பவும் அடக்கமா வேலையில கவனமா இருக்க வைக்கும். பில் வால்ஷ் தனது அணியை மட்டுமல்ல தன்னையும் மிகச் சிறப்பாக நிர்வகித்தாரு. ஸோ காய்ஸ், வெற்றிங்கிறது ஒரு ஆபத்தான இடம். அங்க ஈகோ உங்களை பல வழிகளில் தாக்க முயற்சி பண்ணும். நீங்க எப்பவும் ஒரு மாணவனா இருந்து உங்களை நீங்களே சரியா மேனேஜ் பண்ணிக்கிட்டா அந்த வெற்றியில நீங்க நிலைச்சு நிக்கலாம். இல்லைனா அந்த வெற்றியே உங்களை அடிச்சிடும். ஆனா வாழ்க்கையில வெற்றி மட்டும் இல்ல, தோல்வியும் வருமே. அந்த நேரத்துல ஈகோ என்ன பண்ணும்? அத அடுத்த பகுதியில கடைசியில பார்க்கலாம். அத்தியாயம் 15. நான் என்ற நோயை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். பிவேர் த டிசீஸ் ஆஃப் மீ. ஒரு டீமா ஒரு ப்ராஜெக்டை ஜெயிச்சதுக்கு அப்புறமா சில பேர் இப்படி இருப்பாங்க. நான் போட்ட ஐடியால தான் ஜெயிச்சோம், நான் தான் நிறைய வேலை செஞ்சேன்னு தனக்கு மட்டும் கிரெடிட் எடுத்துக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? அவங்க ஒரு டேஞ்சரஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ரேன் ஹாலிடே சொல்றாரு. அந்த நோய்க்கு பேரு தான் நான். ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நாம்னு தான் யோசிப்பாங்க. நாம சேர்ந்து ஜெயிக்கணும். ஆனா வெற்றி வந்ததும் அந்த நாம்ங்கிற வார்த்தை மெதுவா நான்னு மாற ஆரம்பிக்கும். எல்லாம் என்னாலதான் நடந்தது என்று ஈகோ சொல்லும். அது ஒரு வைரஸ் மாதிரி. அது ஒரு டீமோட ஆன்மாவையே அடிச்சிடும். இது ஒரு குழுவின் ஒற்றுமையை குலைத்து உள்ளுக்குள்ளேயே சண்டைகளை உருவாக்கி கடைசியில ஒரு பெரிய தோல்விக்கு வழிவகுக்கும்.
ரேன் ஹாலிடே இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. 1980களில் லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் கூடைப்பந்து அணி. அந்த டீம்ல மேஜிக் ஜான்சன், கரீம் அப்துல் ஜப்பார்னு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க பல தடவை சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. ஆனா அவங்களோட பயிற்சியாளர் பேட் ரைலிக்கு தெரியும் வெற்றி தான் அவங்களோட மிகப்பெரிய எதிரின்னு. ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் வீரர்களுக்குள்ள ஈகோ அதிகமாகும். நான் தான் அதிக பாயிண்ட் எடுத்தேன், மீடியால என் பேர் தான் வருதுன்னு சின்ன சின்ன பொறாமைகள் வரும். பேட் ரைலி இந்த நான் என்ற நோயை ஒரு கேன்சர் மாதிரி பார்த்தாது. அது டீமுக்குள்ள பரவாம இருக்கு. அவர் கடுமையாக போராடினாரு. அவர் எப்பவும் இங்க தனிப்பட்ட வீரர்களின் ஈகோவை விட அணியின் வெற்றி தான் முக்கியம். நீ எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி, டீமுக்காக விளையாடணும்னா நீ வெளியில தான் உட்காரணும் என்பதை ரொம்ப தெளிவா நிலைநாட்டினாரு. ஸோ நீங்க ஒரு டீமோட ஒரு பகுதியா இருக்கும்போது, ஒரு வெற்றியை கொண்டாடும் போது நான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நாம் என்று சிந்திப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. நாம் சேர்ந்து கஷ்டப்பட்டோம், அதனால நாம சேர்ந்து ஜெயிச்சோம்னு சொல்லுங்க. அந்த வெற்றிக்கான கிரெடிட்டை உங்க டீம்ல இருக்கிற எல்லோருக்கும் கொடுங்க. இதுதான் ஒரு உண்மையான தலைவனோட குணம். நீங்க மத்தவங்கள உயர்த்தும் போது நீங்களும் தானா உயர்வீங்க. ஈகோ உங்களை தனிமைப்படுத்தும், ஆனா நாம்ங்கிற எண்ணம் உங்களை ஒரு குடும்பமா இணைக்கும். 16வது அத்தியாயம். பரந்த உலகை எண்ணி பாருங்கள். மெடிடேட் ஆன் த இமென்சிட்டி. நாம் ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சதும் நம்ம ஈகோ இந்த உலகமே உன்னைத்தான் சுத்தி வருதுன்னு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். நான் தான் முக்கியம், என் பிரச்சனைகள் தான் உலகத்திலேயே பெரிய பிரச்சனைன்னு நாம நினைக்க ஆரம்பிப்போம். கரெக்டா? இந்த சின்ன வட்டத்தில் இருந்து நம்ம ஈகோவை உடைச்சு வெளியில வர்றதுக்கு ரேயான் ஹாலிடே ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு வழியை சொல்றாரு. இது ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி. நீங்க உங்க வாழ்க்கைய, உங்க பிரச்சனைகளை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால அது உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா நீங்க ஒரு ட்ரோன் மாதிரி கொஞ்சம் மேல போய் ரொம்ப உயரத்துல இருந்து உங்க வாழ்க்கையை பார்த்தா அது எவ்வளவு சின்னதுன்னு புரியும். இதை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? வானத்தை பாருங்க. அடுத்த முறை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும் போது வெளியில போய் நீல வானத்தை அண்ணாந்து பாருங்க. அந்த எல்லையில்லாத வானத்துக்கு முன்னால உங்க கவலை எவ்வளவு அற்பமானதுன்னு உங்களுக்கு புரியும். நட்சத்திரங்களை பாருங்க. ராத்திரி லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை பாருங்க. அதுல பல நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசு, பல மில்லியன் வருஷமா அங்க இருக்கு. அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னால நீங்க, நான், நம்ம ஈகோ எல்லாமே ஒரு சின்ன தூசி தான். கடலை பாருங்க. ஒரு பெரிய கடலுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. அந்த முடிவே இல்லாத அலைகளோட சத்தத்தை கேளுங்க. அந்த கடலோட ஆழத்தையும் சக்தியையும் உணரும் போது நம்ம அகங்காரம் தானா அடங்கிடும். இந்த மாதிரி இந்த பரந்த உலகிற்கு முன்னால நமது பிரச்சனைகளும் நமது அகங்காரமும் எவ்வளவு சிறியது என்பதை உணருங்கள். இது உங்களை ஒரு அற்பமான ஆளா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இல்ல. அதுக்கு பதிலா நீங்க ஒரு பெரிய அழகான விஷயத்தோட சின்ன பாகம் அப்படிங்கிற ஒரு அமைதியான உணர்வை கொடுக்கும். இந்த உணர்வு உங்களுக்கு பணிவை தரும். அந்த பணிவு உங்க ஈகோவை அமைதியாக்கி உங்களை ஒரு சிறந்த தலைவனா, ஒரு சிறந்த மனிதனா மாத்தும். சில சமயம் நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு அதை சால்வ் பண்றதுல இல்ல, அதை பார்க்குற நமது கண்ணோட்டத்தை மாத்துறதுல தான் இருக்கு. 17வது அத்தியாயம். உங்கள் நிதானத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மெயின்டைன் யுவர் sobriety. ஒரு பெரிய பார்ட்டியில நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சில சமயம் நம்ம கண்ட்ரோலை இழந்துடுவோம். ஓவரா ஆடுவோம், ஓவரா பேசுவோம். அடுத்த நாள் காலையில தான் ஐயோ நேத்து ராத்திரி என்ன பண்ணோம்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். கரெக்டா? ரேன் ஹாலிடே சொல்றாரு, வெற்றியும் அந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி தான். அது ஒரு போதை. அந்த போதையில நீங்க சிக்கிட்டீங்கன்னா உங்க மொத்த வாழ்க்கையும் நாசமாகிடும். அதாவது வெற்றிங்கிற போதையில உங்க ஈகோ சொல்ற பொய்களை நம்பாம யதார்த்தத்துடன் தொடர்பில் இருப்பீங்கள். நிதானத்தை தக்க வைக்கிறதுனா நீங்க குடிக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. இது மனரீதியான நிதானம். அதாவது வெற்றிங்கிற போதையில உங்க ஈகோ சொல்ற பொய்களை நம்பாம யதார்த்தத்துடன் தொடர்பில் இருப்பது. புகழ்ச்சியை கண்டு மயங்காதீர்கள். மற்றவங்க உங்களை நீங்களே ஒரு ஜீனியஸ், நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லும் போது அதை அப்படியே நம்பிடாதீங்க. அது ஈகோவுக்கு பிடிச்ச சாப்பாடு. அதுக்கு நன்றி சொல்லிட்டு உங்க வேலையை தொடர்ந்து பாருங்க. விமர்சனத்தை கண்டும் கலங்காதீர்கள். அதே மாதிரி ஒருத்தர் உங்களை விமர்சிக்கும் போது உடனே உடைஞ்சு போயிடாதீங்க. அதுலேயும் ஈகோ தான் வேலை செய்யுது. நிதானமா அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு மட்டும் பாருங்க. இந்த நிதானம் உங்களுக்கு எப்படி வரும்? ஒரே ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்.
உங்களின் உண்மையான மதிப்பு மற்றவர்களின் பாராட்டுகளில் இல்ல. அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது உங்கள் செயல்களிலும், உங்கள் குண நலங்களிலும், உங்க நேர்மையிலும் தான் இருக்கு. வெளியுலகத்தோட கைத்தட்டல்கள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா உங்க கேரக்டர் உங்க கூடவே எப்பவும் இருக்கும். அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், வெற்றி பெற்ற பிறகும் ஈகோவை அடக்கி பணிவுடன் இருப்பது ஒரு கலை. ஆனா வாழ்க்கை எப்போதும் வெற்றியை கொடுப்பதில்லை. சில நேரங்களில் நாம எவ்வளவுதான் சரியா பண்ணாலும் தோல்வியையும் சந்திக்க நேரிடும். அப்போது ஈகோ என்ன பண்ணும்? அது நம்மளை எப்படி எல்லாம் தாக்கும்? அந்த கடைசியான மிக முக்கியமான போர்க்களத்துல நாம எப்படி ஜெயிக்கிறது? வாங்க இறுதி பகுதியில பார்க்கலாம். பகுதி 3. தோல்வியின் பிடியில். தோல்வியை எப்படி ஒரு பாடமாக, ஒரு காம்பேக்காக மாற்றுவது என்பதைத்தான் இந்த பகுதி விளக்குகிறது. அத்தியாயம் 18. உயிருள்ள நேரமா அல்லது இறந்த நேரமா? A லைஃப் டைம் ஓ டெட் டைம். வாழ்க்கையில அடி வாங்குறது, கீழே விழுறது சகஜம். தோல்விங்கிறது ரொம்ப வேதனையானது. அது நம்மள அவமானப்படுத்தும். ஆனா அந்த வலியை விட நம்ம ஈகோ பண்ற அலப்பறை தான் ரொம்ப மோசம். அது ஐயோ உன் கதை முடிஞ்சது, நீ ஒரு ஃபெயிலியர், எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மள அந்த வலியை விட்டு வெளியில வர விடாது. ரேன் ஹாலிடே சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி வரும்போது, ஒரு கெட்ட காலம் வரும்போது நமக்கு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. அந்த நேரத்தை நாம எப்படி பார்க்க போறோம்? முதலாவது டெட் டைம், இறந்த நேரம். இதுதான் ஈஸியான வழி. என் நேரம் சரியில்லைன்னு புலம்புறது, மற்றவங்களை கூற சொல்றது, சும்மா உட்காந்து சோக பாட்டு கேட்டு நேரத்தை வீணடிப்பது. இதுல நீங்க எந்த பாடமும் கத்துக்க மாட்டீங்க. நீங்க இன்னும் பலவீனமா தான் ஆவீங்க. அடுத்தது உயிருள்ள நேரம், a லைஃப் டைம். இது கஷ்டமான வழி, ஆனா இதுதான் போர் வீரனோட வழி. சரி, நான் தோத்துட்டேன். இப்போ இந்த நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தலாம்? நான் என்ன புதுசா கத்துக்கலாம்? என் தப்புகளை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறது. இந்த நேரத்துல நீங்க உங்க உடம்பையும் மனசையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவீங்க. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் மெல்கம் எக்ஸ். அவர் ஒரு குற்றவாளியா ஜெயில இருந்த போது அந்த நேரத்தை அவர் இறந்த நேரமாக வீணடிக்கல. அவர் ஜெயில ஒரு யூனிவர்சிட்டியா மாத்தினாரு. அவர் அந்த ஜெயில் லைப்ரரியில இருந்த எல்லா புத்தகங்களையும் படிச்சாரு. வரலாறு, தத்துவம், பொருளாதாரம்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அவர் உள்ள போகும்போது ஒரு சாதாரண குற்றவாளி, ஆனா வெளியில வரும்போது அவர் ஒரு பெரிய அறிஞர், ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். அவர் அந்த ஜெயில இருந்த 10 வருஷத்தை இறந்த நேரமா பார்க்கல, அதை தன்னை வளர்த்து கொள்ளும் உயிருள்ள நேரமா மாற்றினாரு. ஸோ காய்ஸ், உங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு கஷ்டமான காலம் வரலாம். ஒரு வேலை போகலாம், ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகலாம், ஒரு உறவு உடையலாம். அந்த நேரத்துல நீங்க அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க என்பது உங்க கையில தான் இருக்கு. உங்க அடுத்த தோல்வியை உயிருள்ள நேரமாக மாற்றுங்கள். ஏன்னா ஒரு தோல்வி ஒரு சிறந்த காம்பேக் கதை தான், ஒரு சூப்பரான ஆரம்பம். ஏன்னா ஒரு தோல்வி ஒரு சிறந்த கம்பேக் கதை தான், ஒரு சூப்பரான ஆரம்பம். 19வது அத்தியாயம். தி எஃபர்ட் இஸ் இனஃப். முயற்சி ஒன்றே போதும். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தா, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்தா நம்ம மனசு என்ன பண்ணும்? பாஸ் ஆவோமா, ஃபெயில் ஆவோமா, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ரிசல்ட்டை பற்றியே யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? இந்த கடைசி அத்தியாயத்தில் ரேன் ஹாலிடே இந்த டென்ஷன்ல இருந்து விடுதலை அடைகிறதுக்கான ஒரு சூப்பரான வழியை காட்டுறாரு. அது ஸ்டோய் தத்துவத்தில் இருந்து வருது. இந்த தத்துவம் ரொம்ப சிம்பிள். அது சொல்லுது, இந்த உலகத்தில் 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று உன் கண்ட்ரோல்ல இருக்கிறது, இன்னொன்று உன் கண்ட்ரோல்ல இல்லாதது. உன் கண்ட்ரோல்ல இருக்கிறது என்ன? உங்க முயற்சி, உங்க உழைப்பு, உங்க நேர்மை, உங்க குணநலன்கள். உங்க கண்ட்ரோல்ல இல்லாதது என்ன? ரிசல்ட். மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, இந்த உலகத்தோட பொருளாதாரம். பிரச்சனை என்னன்னா, நாம நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நினைச்சு தான் ரொம்ப கவலைப்படுறோம். ஸோ ஸ்டோய்க்குகள் சொல்றாங்க, உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ரிசல்ட்டை பத்தி கவலைப்படுறதை நிறுத்துங்க. உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற உங்க முழுமையான முயற்சியை கொடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க தோத்துட்டாலும் என்னால முடிஞ்சதை, என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன், இதுக்கு மேல என்னால் எதுவும் பண்ணி இருக்க முடியாது என்ற திருப்தி, அந்த மன அமைதி உங்களுக்கு இருக்கும். அந்த அமைதி எந்த ஒரு வெற்றியை விடவும் பெரியது. ஈகோ வர்சஸ் ஞானம். ஈகோ என்ன சொல்லும்? நீ ஜெயிச்சியா இல்லையா அதுதான் மேட்டர். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது முக்கியம் இல்லை, அது ரிசல்ட்டை மட்டும்தான் பார்க்கும். ஆனா ஞானம் என்ன சொல்லும்? நீ ஜெயிச்சியா தோத்தியாங்கிறது 2வது தான். நீ உன் முழு மனசோட முழு சக்தியோட முயற்சி பண்ணியா,
அதுதான் முக்கியம். அது அந்த ப்ராசஸ, அந்த முயற்சிய மதிக்கும். ஸோ காய்ஸ், தோல்வி வரும்போது அதை உயிருள்ள நேரமா மாத்தி, முயற்சி தான் முக்கியம். ரிசல்ட் இல்லைன்னு ஒரு நிதானத்தோடு இருந்தா, அந்த தோல்வியில இருந்து கூட நாம ஒரு பெரிய பாடத்த கத்துக்கிட்டு, இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா வெளியில வரலாம். இதுதான் தோல்விய ஜெயிக்கிற வழி. 20வது அத்தியாயம். ஃபைட் கிளப் மூமெண்ட்ஸ். ஃபைட் கிளப் படம் பார்த்தீங்களா? அதுல ஒரு ஃபேமஸான டயலாக் வரும். நீங்க எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் எதையும் செய்றதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும்னு. நம்ம வாழ்க்கையும் சில சமயம் அப்படி ஒரு ராக் பாட்டம் மூமெண்ட் வரும். நாம எல்லாத்தையும் இழந்து ஒரு 0 பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த தருணத்தை தான் ரயான் ஹாலிடே ஒரு ஸ்பெஷலான பெயரால கூப்பிடுறாரு. சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மை அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் இழந்து விட்டதை போன்ற ஒரு நிலைக்கு தள்ளும். ஒரு பிசினஸ் திவாலாகிறது, ஒரு பெரிய உறவு முடிஞ்சு போகுது, இல்ல ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்கிறது. இந்த மாதிரி இந்த தருணத்துல தான் நமது ஈகோ முழுமையாக உடைகிறது. ஏன்னா நம்ம ஈகோ எதை பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ, நம்ம பட்டம், நம்ம பணம், நம்ம இமேஜ், அது எல்லாமே இப்போ நம்ம கையில இல்ல. அந்த முகமூடி கிழிஞ்சு போயிடுச்சு. நாம யாருங்கிற உண்மையான நிர்வாணமான நிஜத்தோடு நாம தனியா நிக்கிறோம். இந்த தருணங்கள் ரொம்பவே வேதனையானவை, நரகமானவை. ஆனா ரயான் சொல்றாரு, இதுல ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டா, நீங்க இழக்கிறதுக்கு இனிமே எதுவுமே இல்ல. அந்த பயம் போயிடும். இந்த ஃபைட் கிளப் தருணம் ஒரு ஃபில்டர் மாதிரி. அது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் எரிச்சிடும். எது தேவையற்றவை என்று, எது உண்மையானவை என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. உங்கள் உண்மையான நண்பர்கள் யாரு, உங்க உண்மையான பலம் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. இந்த அடியை ஏத்துக்கொண்டு அந்த சாம்பல்ல இருந்து அதிலிருந்து மீண்டு வரும்போது நீங்கள் முன்பை விட வலிமையானவரா, புத்திசாலியா, அடக்கமானவரா மாறுவீங்க. ஏன்னா நீங்க நரகத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்க. இனிமே சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தாது. உங்க ஈகோவோட உண்மையான முகத்தை பார்த்துட்டீங்க. இனிமே அது உங்களை அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. அத்தியாயம் 21. ட்ரா த லைன். ஒரு கோடு வரைங்க. சூதாட்டத்துல ஒருத்தன் தோத்துட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவான்? இழந்த பணத்தை எப்படியாவது ஜெயிச்சிடணும் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் மறுபடியும் விளையாடுவான். கடைசியில மொத்தமா அழிஞ்சு போயிடுவான். கரெக்டா? இதே தப்பை நம்ம வாழ்க்கையிலும் பிசினஸ்லயும் பண்றோம். ஒரு விஷயம் வேலைக்கு ஆகாதன்னு தெரிஞ்சும் நம்ம ஈகோ அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும். இந்த ஆபத்தான பழக்கத்தை எப்படி நிறுத்துறதுன்னு இந்த கடைசி பாடம் சொல்லுது. தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஈகோ நம்ம கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணும், நிச்சயம் ஜெயிச்சிடலாம், நீ இப்போ விட்டா மத்தவங்க உன்னை ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி சிரிப்பாங்க, தோல்வியை ஒப்புக்கொள்ள கூடாதுன்னு சொல்லும். அது நம்மள ஒரு பொய்யான நம்பிக்கையில ஒரு தோல்வி அடைஞ்ச ப்ராஜெக்ட்லயே மீண்டும் மீண்டும் முதலீடு செய்ய வைக்கும். இதுக்கு பேரு சங்க் காஸ்ட் பாலிசி. ஆனா ரேன் ஹாலிடே சொல்றாரு, எப்போது நிறுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வது விடாமுயற்சியை விட ஒரு முக்கியமான திறமை. ஒரு போர்ல தோத்துட்டோம்னு தெரிஞ்சதும் புத்திசாலியான தளபதி என்ன பண்ணுவான்? நான் சாகுற வரைக்கும் சண்டை போடுவேன்னு முட்டாள்தனமா நிக்க மாட்டான். அவன் தன் படைய பின்வாங்கி அடுத்த போருக்கு தயாராவான். அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டா அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு உங்க சக்திய, உங்க நேரத்தை அடுத்த ஒரு சிறந்த வாய்ப்புக்காக சேமிச்சு வைக்கணும். Quitting is not failure. Quitting the wrong thing is a strategic move to start the right thing. ஸோ நீங்க ஒரு தோல்வி அடைஞ்ச உறவுலையோ இல்ல ஒரு நஷ்டமான பிஸ்னஸ்லையோ மாட்டிக்கிட்டு இருந்தா ஒரு கோட்டை வரையுங்க. போதும், இது முடிஞ்சிட்டது, இதுல இருந்து நான் கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கிட்டேன், இனி அடுத்தது என்ன என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொண்டு தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள். இதுதான் காய்ஸ் ஈகோவுக்கு எதிரான நம்மளோட கடைசி பாடம். லட்சிய பாதை, வெற்றி, தோல்வின்னு 3 ஸ்டேஜ்லேயும் ஈகோவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ஈகோ இஸ் தி எனிமி பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க ஈகோவை ஒரு எதிரியா பார்க்காதீங்க, அதை அடக்கி உங்க வளர்ச்சிக்கு ஒரு கருவியா பயன்படுத்துங்க. நீங்க தான் உங்க வாழ்க்கையோட மாஸ்டர். 22வது அத்தியாயம். உங்க சொந்த மதிப்பெண் அட்டையை பராமரியுங்கள். மெயின்டைன் யுவர் ஓன் ஸ்கோர் கார்டு. நம்ம வாழ்க்கையில பண்ற பல விஷயங்கள் மற்றவங்களுக்காகத்தான். நான் இந்த வேலையில சேர்ந்தா 4 பேர் மதிப்பான், நான் இந்த காரை வாங்கினா எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. நம்மளோட வெற்றிய, நம்மளோட மதிப்பை மற்றவங்க கொடுக்கிற லைக்ஸ்லையும் கமெண்ட்ஸ்லையும் பாராட்டுலையும் தேடிட்டே இருக்கிறோம். கரெக்டா?
ஆனா இந்த கடைசி ஃபைனல் பாடத்துல ரேயான் ஹாலிடே சொல்றாரு, மத்தவங்களோட ஸ்கோர் போர்ட பார்க்காத, உனக்குன்னு சொந்தமா ஒரு போர்ட உருவாக்கு. உலகத்தோட ஸ்கோர் போர்டு, த வேர்ல்ட் ஸ்கோர் போர்டு, அதுல என்ன இருக்கும்? உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க பதவி, உங்க ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை, நீங்க வச்சிருக்கிற கார், இது எல்லாமே வெளியில இருந்து பார்க்கிறது. உங்க சொந்த ஸ்கோர் போர்டு, யோர் ஓன் ஸ்கோர் போர்டு, அதுல என்ன இருக்கணும்? அதுல உங்க மதிப்புகள், உங்க கொள்கைகள் தான் இருக்கணும். நான் இன்னைக்கு நேர்மையா இருந்தேனா? நான் என் முழு முயற்சியை கொடுத்தேனா? நான் மத்தவங்களுக்கு உதவியா இருந்தேனா? நான் ஒரு மாணவனா புதுசா ஏதாவது கத்துக்கிட்டேனா? பாத்தீங்களா? இதுதான் உங்க பர்சனல் ஸ்கோர் போர்டு. உலகம் உங்களை வெற்றி பெற்றவர் என்றோ தோல்வி அடைஞ்சவர் என்றோ மதிப்பிடலாம். அவங்களோட ஸ்கோர் போர்டில் நீங்க தோத்து போயிருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்க உங்களுக்கென ஒரு சொந்த மதிப்பெண் அட்டையை வைத்திருக்க வேண்டும். அந்த ஸ்கோர் போர்டில் நீங்க ஜெயிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. உங்க மதிப்புகளின் படி, உங்கள் கொள்கைகளின் படி நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்களா? அதுதான் முக்கியம். மற்றவர்களின் அளவுகோல்களுக்காக வாழாதீர்கள். அவங்க கைத்தட்டலுக்காக வாழாதீங்க. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா உங்க மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க. நீங்க ராத்திரி தூங்க போகும்போது, ஆமா நான் இன்னைக்கு சரியா வாழ்ந்தேன்னு ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள இருக்கணும். அதுவே உண்மையான வெற்றி. 23வது அத்தியாயம். எப்போதும் அன்பு செலுத்துங்கள். ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டா, இல்ல ஒரு தோல்விக்கு காரணமாயிட்டா, நம்ம மனசுக்குள்ள முதல்ல என்ன வரும்? ஒரு பயங்கரமான கோபம். அவனை சும்மா விடக்கூடாது, அவனை பழி வாங்கணும்னு ஒரு வெறி வரும். கரெக்டா? நம்ம ஈகோவுக்கு இந்த வெறுப்பு, இந்த பழிவாங்கும் உணர்ச்சின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுல தான் அது சந்தோஷமா இருக்கும். ஆனா ரேயான் ஹாலிடே இந்த கடைசி ஃபைனல் பாடத்துல ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிய நமக்கு காட்டுறாரு. தோல்வி கோபத்தையும் வெறுப்பையும் பழிவாங்கும் உணர்ச்சியையும் தூண்டலாம். ஈகோ இந்த எதிர்மறை உணர்ச்சிகளில் மகிழ்ச்சி அடையும். ஆனா நீங்க ஒருத்தரை வெறுக்கும் போது, நீங்க ஒரு சூடான நிலக்கரிய கையில வச்சுட்டு அதை இன்னொருத்த மேல எரிய காத்துட்டு இருக்கிற மாதிரி. அந்த நிலக்கரி முதல்ல உங்க கையைத்தான் சுட்டு பொசுக்கும். அதே மாதிரி வெறுப்பு உங்களை தான் அழிக்கும். அது உங்களை ஒரு கசப்பான நெகட்டிவான ஆளா மாத்திடும். ரேன் ஹாலிடே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்க உள்நாட்டு போர் ஒரு பயங்கரமான போர். லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. நாடு ரெண்டா உடைஞ்சு போச்சு. அந்த போர்ல லிங்கன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அவர் எதிரிகளான தெற்கு மாகாணங்களை கடுமையா தண்டிப்பார்னு நினைச்சாங்க. ஆனா லிங்கன் என்ன பண்ணாரு? அவரோட ஈகோ அவங்கள பழி வாங்குன்னு சொல்லி இருக்கும். ஆனா அவர் அதை செய்யல. அவர் எதிரிகளின் மீது அன்பு செலுத்தி அவங்கள மன்னிச்சு, நாம மறுபடியும் ஒரே நாடு, ஒரே மக்கள்னு சொல்லி நாட்டை மீண்டும் ஒன்றிணைக்க முயற்சித்தார். அவரோட அந்த ஒரு முடிவுதான் அமெரிக்காவை ஒரு பெரிய அழிவுல இருந்து காப்பாத்துச்சு. வெறுப்பை தேர்ந்தெடுப்பதை விட அன்பையும் மன்னிப்பையும் தேர்ந்தெடுப்பது ரொம்பவே கடினம். அதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். அது உங்க ஈகோவுக்கு எதிரான ஒரு பெரிய போர். ஆனால் அதுதான் உங்களை விடுவிக்கும். அது உங்களை அந்த பழைய காயங்கள்ல இருந்து, அந்த வெறுப்புங்கிற சிறையிலிருந்து விடுதலையாக்கும். நீங்க ஒரு அமைதியான, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ அது உதவும். முடிவுரை. ஸோ காய்ஸ், லட்சிய பாதை, வெற்றி, தோல்வின்னு வாழ்க்கையோட 3 ஸ்டேஜ்லையும் நம்மளோட மிகப்பெரிய எதிரியான ஈகோவை எப்படி அடையாளம் கண்டு எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு பெரிய பயணத்தை பார்த்தோம். இப்போ கடைசியா இந்த எல்லா பாடங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஈகோ என்பது ஒரே நாளில் வெல்லக்கூடிய எதிரி அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு போராட்டம். அது ஒரு மாதிரி நம்ம நிழலோட சண்டை போடுற மாதிரி. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுவும் நம்ம கூடவே இருக்கும். அப்போ இந்த போராட்டத்தோட உத்தி என்ன? லட்சிய பாதையில் பணிவுடன், எனக்கு தெரியாது, நான் கத்துக்க தயார்னு ஒரு மாணவனா இருங்க. வெற்றியின் போது கருணையுடன், இது என்னால் மட்டும் நடக்கல, இது ஒரு டீம் ஒர்க்னு மற்றவங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. தோல்வியின் போது நிதானத்துடன், இது ஒரு பாடம், ஒரு முடிவு இல்லைன்னு நிதானமா இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகோவை குறைப்பது என்பது உங்களை தாழ்த்தி கொள்வது அல்ல. அது உங்களை நீங்களே வெறுக்கிறது இல்லை. ஈகோவோட நோக்கம் நான் ஸ்பெஷலா தெரியணும். ஆனா நம்மளோட நோக்கம் நான் உண்மையா இருக்கணும். ஈகோவை கட்டுப்படுத்துறது உங்களை யதார்த்தத்துடன் இணைத்து கொண்டு மற்றவங்க கைத்தட்டுதலுக்காக வாழாம உங்களுக்குள்ளேயே இருந்து வர்ற ஒரு உண்மையான மற்றும் நிலையான ஒரு நிறைவை நோக்கி பயணிப்பது. ஸோ காய்ஸ்,
ஈகோ இஸ் தி எனிமி புத்தகத்தின் இந்த ஆழமான பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த புத்தகத்தின் கருத்துகள் உங்கள் வாழ்க்கையை ஈகோவின் பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு தெளிவான, அர்த்தமுள்ள, அமைதியான வாழ்க்கையை வாழ உதவும். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஈகோவை ஜெயிக்கிறது ஒரு தனிப்பட்ட போராட்டம் இல்ல. அது நாம ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள புத்தகங்களை ஆடியோ வடிவில் கேட்பதற்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். அடுத்த ஒரு அற்புதமான புத்தகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்க ஈகோவை ஒரு எதிரியா பார்க்காதீங்க. அது ஒரு மாணவனா மாத்துங்க. சிந்தனையுடன் செயல்படுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.